ஒரு நாள் வீணானால் அது உங்கள் வாழ்க்கையை பாதிக்குமா தெரியுமா? அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். குறள் 38. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் ஐதொருவன். வாழ்நாள் வழியடைக்கும் கல். தமிழ் பொருள். ஒரு மனிதன் தினமும் நல்ல செயல்களைச் செய்து ஒரு நாளும் வீணாக விடாமல் வாழ்ந்தால் அந்த நற்காரியங்கள் அவன் பிறவி சுழற்சியைத் தடுத்து நிறுத்தும். எளிய விளக்கம். ஒவ்வொரு நாளையும் வீணாக்காமல் நல்லது செய்து வாழ வேண்டும். சிறிய நல்ல செயல்களை கூட வாழ்க்கையை உயர்த்தும். இன்று செய்த நன்மை நாளைய வாழ்க்கையை பாதுகாக்கும். உதாரண கதை. ஒரு கிராமத்தில் ரவி என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் ஒரு நல்ல செயலை செய்யும் பழக்கத்தை வைத்திருந்தான். ஒரு நாள் முதியவரை சாலை கடக்க உதவுவான். மற்றொரு நாள் மரம் நடுவான். யாராவது கவலையில் இருந்தால் அவர்களை ஆறுதல் கூறுவான். அவன் பெரிய சாதனைகள் எதுவும் செய்யவில்லை. ஆனால் ஒரு நாளும் வீணாக விடவில்லை. பல ஆண்டுகள் கழித்து அவன் அனைவராலும் மதிக்கப்படும் மனிதராக உயர்ந்தான். இந்தக் கதையின் பொருள். பெரிய செயல்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை. சிறிய நல்ல செயல்களை தினமும் செய்தால் போதும். அதுவே வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். ஊக்கவுரை. இன்று ஒரு நல்ல செயல் செய்யுங்கள். அது உங்கள் வாழ்க்கையின் பாதையை மாற்றும். நிஜ வாழ்க்கை சம்பவம். ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் அவர்கள் ஒவ்வொரு நாளையும் பயனுள்ளதாக பயன்படுத்தினார். அவர் ஒழுக்கம், உழைப்பு மற்றும் பிறருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர். தினமும் செய்த நல்ல செயல்களே அவரை உலகம் மதிக்கும் மனிதராக மாற்றியது. நகைச்சுவை உதாரணக் கதை. ஒரு நண்பன் தினமும் சொல்லுவான், நாளைக்கு நல்லா படிப்பேன் என்று. ஆனால் அந்த நாளை ஒருபோதும் வரவில்லை. அவன் தினமும் தள்ளிக்கொண்டே போனான். இறுதியில் எல்லா நாட்களையும் வீணாக்கிவிட்டான். கதையின் சின்ன பொருள். நாளை என்று தள்ளிக்கொண்டே போனால் வாழ்க்கையே வீணாகிவிடும். மீண்டும் குறள். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் ஐதொருவன். வாழ்நாள் வழியடைக்கும் கல். தமிழ் பொருள். மீண்டும். ஒரு நாளும் வீணாகாமல் நல்லது செய்தால் அது வாழ்க்கையை உயர்த்தும் சக்தியாக இருக்கும். எண்டிங். அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.